தமிழகத்தில் சிதம்பரம் ஆதரவாளர்கள் கட்சியை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து விலகிய ஞான தேசிகன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில தலைவர் முன்வைக்கும் கோரிக்கைகளை கட்சி மேலிடம் கண்டுகொள்வதில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து ஞானதேசிகன் விலகி இருக்கிறார். தற்போது முதல் முறையாக நமக்கு பிரத்யேக பேட்டி அளிக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். உங்களுடைய பதவிகளுக்கு பிரதான காரணம் என்ன சார்? பிரதான காரணம் என்று ஒன்றுமில்லை. என் உள்மனதில் இருக்கிற எல்லா காரணங்களும் பிரதான காரணம்தான். நான் ஏற்கனவே பத்திரிகை பேட்டியிலே சொன்னபோது ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வேண்டும். ஒரு மாநில காங்கிரஸ் தலைவர்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்பட வேண்டும். அவர்கள் சொல்வது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் மாநிலத்திலே என்ன நிலைமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என்ன சொல்லுகிறோமோ அதை கேட்டு செய்ய வேண்டும். வேலை செய்யாமல் பதவி வாங்கியவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பதவி இல்லாமல் இங்கு வேலை செய்பவர்களுக்கு நான் பதவி கொடுக்க முடியவில்லை. ஆகவே இதில் பொம்மை போல ஒரு தலைவர் இருப்பது நல்லதல்ல என்று நான் நினைத்தேன். இந்த செயலாளர்கள் கொடுக்காத காரணத்தினால், அதுவும் ஒரு பொதுச் செயலாளர் வருகிற போது என்னை கேட்பார்கள், உங்களுக்கு தெரியாமல் ஒரு பொதுச் செயலாளர் வந்திருப்பாரா, எங்களுக்கு ஏன் நீங்கள் தரவில்லை, எங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று என் மீது சொல்வார்கள். நான் இப்படி பல்வேறு விஷயங்கள், அது மட்டுமே விஷயம் அல்ல, பல்வேறு விஷயம், கடைசியில் இந்த மெம்பர்ஷிப் கார்டு, இந்த விவகாரங்கள் எல்லாம் வந்த பிறகு ஒரு நீடிப்பது சரியில்லை என்று நினைத்து நான் டெல்லியிலே திரு அகமது பட்டேல் அவர்களை நேரில் சந்தித்து நான் ராஜினாமா செய்கிறேன் என்று கடிதம் கொடுத்தேன். உறுப்பினர் அட்டையில் மூப்பனாருடைய படம் இருக்கிறது தான் பிரச்சனை, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தினதாகவும், அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அதனால தான் நீங்கள் பதவி விலகிறதாகவும் இப்போ செய்திகளில் அதிகமாக ஊடகங்களில் வருது. அது உண்மையா? மூப்பனாருடைய படம் தான் நீங்கள் பதவி விலகிறதுக்கு காரணமா? அதாவது த லாஸ்ட் ஸ்ட்ரா அண்ட் தி கேமல்ஸ் பேக் என்று ஒரு ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. இன்றைக்கு டாக்டர் சென்னாரெட்டி அவர்கள் 4-5 மாதத்துக்கு முன்னால் சொன்னார். பிறகு அதையே இப்பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்கிறார்கள். நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக கொடுக்காது என்றால் அர்த்தம். கார்டு கொடுத்து வைத்திருக்கிறோம், 10 லட்சம் கார்டு அடித்திருக்கிறோம், 10 லட்சம் ஃபார்ம் வைத்திருக்கிறோம், 3 லட்சம் ஃபார்ம் இப்போ கொடுத்திருக்கிறோம் அட்டையோடு. ஏனென்றால் அட்டையோடு கொடுக்காமல் இருந்தால் வாங்க மாட்டார்கள் என்று சொல்லி அட்டையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அட்டையை கொடுக்காதே என்று சொன்னால் ஒன்று அர்த்தம் அவர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த விளக்கங்கள் எனக்கு வரவில்லை. ரெண்டாவது, மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள், காமராஜ், மூப்பனார் போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி தான் மாநிலங்களிலே அரசியல் செய்ய முடியும். அகில இந்திய காங்கிரஸாக இருந்தாலும் தலைமையாக இருந்தாலும் இங்கே மாநிலங்களிலே அவர்கள் முகங்கள் தெரிய வேண்டும். அதுதான் கட்சியை வளர்க்குவதற்கு உதவும். சிதம்பரத்துடைய ஆதரவாளர்கள் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய கூட்டங்களில் வர்றதில்லை, அது இல்லாமல் தன்னிச்சையாக கூட்டங்களை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க. அது உண்மையிலே அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோத்ததுக்கு நீங்க பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு லேட்டா எடுக்கிறீங்களா அந்த முடிவை? இல்ல அந்த அவர் மீது அவர் தன்னிச்சையா செயல்படுறது உங்களுக்கு பிடிக்கல, அது மாதிரி எதனா ஒரு கோஷ்டி ரீதியான ஒரு பூசல் இருக்குதா? என்னை பொறுத்த மட்டில் எந்த கோஷ்டி பூசலும் எனக்கும் இல்லை. ஏனென்றால் எல்லோரோடும் நான் பேசுகிறேன். இந்த காமராஜர் விழாவுக்கு கூட அவரோடு பேசினேன். ஆனால் அவர் வரவில்லை. அது என்ன காரணம் என்று அவரைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர் வாங்கிய நிர்வாகிகள் 3 முறை கூட்டம் போட்டிருக்கிறோம், நிர்வாக கூட்டம், யாரும் வரவில்லை. அது என்ன என்று டெல்லியிலிருந்து அவர்களை கேட்கவும் இல்லை. 4 மாவட்டங்களில் அவர் சார்ந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டம் போடுகிறார்கள். அவர் போய் பேசுகிறார். ஆனால் மாநில தலைவருக்கு தெரியாது. இதைவிட அசிங்கம் என்பது ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவருக்கு ஏற்படுவது என்பது மிக மிக கொடுமை. பத்திரிகையை சார்ந்துதான் நான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் அவர்களுக்கு இதுக்கு பொறுப்பான செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் கூப்பிட்டு அவர்களை கட்டுப்படுத்தவில்லை.